டிரைவரா இருந்தே உங்களை காப்பாத்தின பல வண்டி இந்த டாடா ஏசியா தான் இருக்கும். இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வெறும் 4000 கிலோமீட்டர் தான் மொத்தமாவே ஓடி. வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. இந்த வண்டியில பாருங்க 2023 நீங்க ஷோரூம்ல எப்படி போய் எடுக்கிறீங்களோ அதே குவாலிட்டி தான் வண்டி. அது புது வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், எடுத்து பாக்ஸ் ரெடி பண்ணி தான் எப்படி இருக்கும், அப்படி இருக்கு வண்டி பாருங்க. ஒரே நாள் தான் சார் வந்தேன் வண்டியை பார்த்தேன், மனசுக்கு பிடிச்சிருந்தது, அட்வான்ஸை பே பண்ணேன், இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு வண்டி சீட்டு கவர் கூட பிரிக்காத அளவுக்கு உங்களுக்கு புது வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஒரு 1000 ரூபா தான் சார் ஏன் இருக்கு, நீங்க அந்த 1000 ரூபாய் வச்சிருங்க சார், வண்டி எடுத்துட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள சிலை ஏதாவது சாமி செலவு என்ன கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு கூட நீங்க இந்த வண்டியை 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போகலாம். ஒரு 30000 ரூபாய் கை பணம் போட்டீங்கன்னா, வெறும் 30000 ரூபாய் கட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். வெளியே போய் பண்ணா எப்படி அதிகமா காசு கேட்பாங்க, இங்கே பண்ணா இதை கம்மி. நம்ம அது சின்ன ஒர்க்குக்கெல்லாம் அமௌண்ட்டே கொடுக்க தேவையில்லை. சின்ன ஒர்க்கு அமௌண்ட்டே தர தேவை பாருங்க. இது எல்லாமே வாகனங்கள் தான். இது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறுத்துறதுக்கு இடம் இல்லாம வெளியில தனியா இங்க வந்து குடோன் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து தனியா வண்டி நிக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து சேலம் சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சின்ன வாகனங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். இது சின்ன வாகனங்கள் கிடையாதுங்க. பல பேரோட வாழ்க்கையில் ஒரு முன்னேறதுக்கான முதல் வாகனம் இந்த மாதிரி டாடா ஏசியாக தான் இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக டாடா ஏசி பழசில் ஏதாவது ஓடி இருப்பீங்க, இல்லை டிரைவராக இருந்திருப்பீங்க. டிரைவராக இருந்தே உங்களை காப்பாற்றின பல வண்டி இந்த டாடா ஏசியாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஓனர் ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெறும் 10000 ரூபா கையில் இருந்துச்சு அப்படின்னா போதும், நீங்கள் வந்து இந்த மாதிரி வாகனங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணி தராங்க. சார் இந்த வண்டியோட டீட்டெயில் எப்படி சொல்லிடுங்க சார்? இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2023 மாடல் வண்டி, 2023 புது வண்டி. வெறும் 7-8 மாதம் தான் ஆயிரம் வண்டி. 7-8 மாதம். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வெறும் 4000 கிலோமீட்டர் தான் மொத்தமாகவே ஓடி. வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியே. இப்போ புது வண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம கிட்ட வந்தீங்கன்னா புது வண்டி நீங்கள் ஷோரூமில் போய் எடுக்கிற குவாலிட்டியில நம்ம கிட்ட வண்டி எல்லா வண்டியுமே இருக்கும். பாருங்க, உங்களுக்கு வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கு என்னங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வண்டியில இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம கிட்ட நீங்க எந்த வண்டி எடுத்தீங்கன்னாலும் சரி, ஜெனரல் செக்அப் எல்லாம் பண்ணி தான் உங்க கையிலேயே கொடுப்பேன். நீங்க எடுத்துட்டு போயிட்டு வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும், மித்த எல்லா வேலையும் நானே செஞ்சு கொடுக்குறேன். அப்படிங்கும் போது வண்டி குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் நான் சேல் பண்றேன். இந்த வண்டியில பாருங்க 2023 நீங்க ஷோரூம்ல எப்படி போய் எடுக்கிறீங்களோ அதே குவாலிட்டி தான் வண்டி. அது இந்த வண்டி புது வண்டிங்கிறதுனால ஆயில் சர்வீஸ் கூட தேவையில்ல இருந்தா பண்ணிக்கிட்டா நம்மளோட சேஃப்டியா இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க எப்படி இது பண்ணாங்க நமக்கு தெரியாது. நம்ம பண்ணா நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்மளே போய் இது பண்ணிக்கலாம். வண்டி வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அப்ப அந்த வண்டியில என்ன தேஞ்சு இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க. தொட்டி சைடு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள், புதுசாவே தொட்டி சைடு ஆங்கிள், புது தொட்டி சைடு ஆங்கிள். இது அப்படியே வந்து பாருங்க. இந்த தொட்டி சைடு ஆங்கிளில் ஒரே ஸ்க்ராட்ச் கிடையாதுங்க. இந்த வண்டி இருக்குல்ல, அப்படியே புது வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், எடுத்து பாக்ஸ் ரெடி பண்ணி தான் எப்படி இருக்கும், அப்படி இருக்கு வண்டி பாருங்க. உள்ள உண்மையாலுமே சொல்றேன், நீங்கள் கேமராவில் கூட ஜூம் பண்ணி கூட பாருங்க. இந்த இடத்துல எங்கள் பக்கத்தில் கூட வந்து பாருங்க, பக்கத்தில் வந்து காட்டுங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, வண்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. வெறும் 4000 கிலோமீட்டர் ஓடினது. டயரில் பல்லு கூட இன்னும் பாதி இதாகலை, தேவை கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பாருங்க, உள்ள இதை விட ஒன்று என்ன அப்படின்னா சீட்டு கவர் கூட இன்னும் பிரிக்கலைங்க. பாதி எங்க பாருங்க, அந்த வண்டியோட சீட்டு கவர் கூட பிரிக்கல. உங்களுக்கு புது வண்டி வேணும் அப்படின்னா கட்டாயம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு வண்டி சீட்டு கவர் கூட பிரிக்காத அளவுக்கு உங்களுக்கு புது வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கவுண்ட் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சார் இதுக்கு லோன் அவைலபிள் இருக்குங்களா? லோன் அவைலபிளும் பண்ணிக்கலாம். ஒரு 10000 ரூபாய் கை பண்ணிச்சுன்னா போதும். 10000 ரூபா இருந்தால் போதும். 10000 ரூபா இருந்தால் போதும். எடுத்து ஒரு 10000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோவுக்கு நீங்கள் ஓனர் ஆகலாம். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ வாங்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஆட்டோவை நிறுத்திட மாட்டாங்க, அடுத்தடுத்த ஆட்டோக்கள் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆட்டோவோட மவுஸ் அப்படி. நிறைய பேர் சொல்லுவீங்க சார் ஆட்டோலாம் வாங்கி லாஸ் ஆயிருங்க சார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஆட்டோவில் மாதிரி அதிக லாபம் எதுவுமே கிடையாது. சின்ன தொழிலாளிகள் சொல்கிறேன், இது கோடிக்கணக்கில் லாபமாக அப்படிலாம் தெரியாதுங்க. ஆனால் நம்மளை காப்பாற்றுறது இந்த மாதிரி சின்ன வண்டிகள் தான் நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. இந்த மாதிரி வண்டிகள் இருந்தால் பெரிய பெரிய வண்டிகளுக்கு ஓனர் ஆகிருக்காங்க. நான் போய் வீடியோ எடுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டி வேணும் சார், இது ஒரு லக்கான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வாங்கிட்டு போன நிறைய பேர் அடுத்தடுத்து நிறைய வண்டிகள் 2-3வது வண்டியில் வந்து உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க, கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னோட இதில் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும், என்கிட்ட ரெகுலராக வந்து நான் வந்து கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க நிறைய கஸ்டமர் அனுப்புறதா எனக்கு கஸ்டமரே அதிகம். அது நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். நான் முன்னாடி நிறைய பேர் பார்த்துருந்தேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஒரு கூடிய விரைவிலே ஒரு 3-4 மாதத்துலேயே அடுத்தடுத்த வண்டிகள் ப்ளஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இன்னொரு வண்டி வாங்குறேன் அப்படின்னு நிறைய வண்டிகளுக்கு ஓனர் ஆகிட்டே இருக்காங்க. இது ஒரு லக்கான இடம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சார் இதோட டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது இருக்குங்களா? இந்த வண்டிக்கு வண்டி எடுத்தால் புது வண்டி நீங்கள் ஷோரூமில் எப்படி எடுக்கணும் அதே குவாலிட்டி, நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. 10000 ரூபா இருந்தால் 10000 ரூபா இருந்தால் போதும். அதே மாதிரி இது வெல்டிங்கும் பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங் பாருங்க. வெல்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இங்கே காயில் வெல்டிங் இது எல்லாமே ஒர்க் ஷாப்லேயே பண்ணுறதுங்க. இது தனியாக கடையில் கொடுத்தலாம் பண்ணுறது கிடையாது, இதே ஒர்க் ஷாப்பு. சார் எனக்கு இதில் எந்த ஆல்ட்ரு வேணும் அப்படின்னாலும் ஒரே நாளில் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வரீங்க, 10000 ரூபா எடுத்துகிட்டு வரீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் கொண்டு வரீங்க, வண்டியை வாங்குறீங்க, எந்த ஆல்ட்ரேஷன் அப்பயே சொல்கிறீங்க, ஒரு 1/2 அன் ஹவர் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு ரெடி பண்ணி
பண்ணி வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. சார் இதில் வேறு ஏதாவது வேற இதே மாடல் இப்போ வந்து இந்த வண்டி கொடுத்துட்டுவீங்க, எப்படி இந்த வீடியோ பார்த்து ஒரு 2-3 நாள்ல வாங்கிடுவாங்க. இதே மாடல் எனக்கு வேற வண்டி வேணும், என்ன பண்ணுவீங்க? நம்ம கிட்ட ஸ்டாக் எப்பயுமே ஸ்டாக் நீங்க வண்டி டாடா ஏசி வண்டி மட்டும் 25 வண்டி டாடா ஏசி மட்டும் இருக்கு. 2023லயே எனக்கு ஒரு 10 வண்டி வேணுங்க. எடுத்துக்கலாம், நீங்க எத்தனை வண்டி வேணாலும் வாங்க எடுத்துக்கலாம். ஓ, எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்க பண்ணி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. என்கிட்டயே ஸ்டாக் இல்லைனாலும் கஸ்டமர் கேட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓ, இங்க உங்களோட சரௌண்டிங்ஸ்ல சேலம் வண்டி இல்ல மத்த ஏரியா வண்டி கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். தமிழ்நாட்டுல யார் எங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கு வண்டி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வண்டி ஏதாவது சேல் பண்றீங்கனாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? கண்டிக்கலாம், தாராளமா எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. கேட்டுட்டீங்களா? உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், நீங்க காலும் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேலம் ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங்ல இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க டாடா ஏசியில் வண்டி காட்டுங்க அப்படிங்க. டாடா ஏசியில் இருக்க எல்லா மாடல் வண்டியுமே நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயரில் எனக்கு வண்டி வேணும், இந்த மாடலில் எனக்கு வண்டி வேணும், இந்த ஆப்ஷனோட எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு எந்த வண்டி கேட்டிங்க அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு. சார் எனக்கு இத்தனை 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கணும், நீ எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான ஆப்ஷன், அதுக்கான வண்டி நம்மகிட்ட ஆன்சராக இருக்கு. இப்போ இந்த வண்டி வந்து பார்க்க போகிறோம். சார் இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி மெகா எக்ஸல்னு சொல்லுவாங்க. மெகா எக்ஸல்ல 17 மாடல் வண்டி, 2017 எஃப்சி பாத்துக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. ஓ, எஃப்சி ரெடியா இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்லயே இருக்கு. நீங்க எடுத்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டயர், எல்லா டயரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். ஓ, எல்லா டயருமே வந்து 90% மேல 90% பக்கம் இருக்கும். நீங்க எடுத்து வண்டிக்கு எந்த செலவுமே பண்ண தேவையில்ல. வண்டி பாடி ஒர்க்ல இருந்து சரி, இன்ஜின்ல இருந்து சரி, கியர் பாக்ஸ் எல்லாமே நான் ஃபுல் செக்அப் பண்ணி தான் கொடுப்பேன். உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியான இதுதான் செஞ்சு கொடுத்துருப்பேன். சரிங்க, இப்போ இந்த வண்டியில வந்து எனக்கு சின்ன ஆல்ட்ரேஷன் வேணும், எனக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன இது வேணும். இப்போ நீங்க எஃப்சி பண்ணதுனால ஓகே, எனக்கு இது மாதிரி வேற வண்டி கூட இருக்கு, எனக்கு இந்த மாதிரி வேண்டாங்க, எனக்கு வந்து பின்னாடி ஃபுல்லா கண்டெய்னர் டைப் வேணும். அது நீங்க எப்படி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீங்க கண்டெய்னர் இருக்கிற வண்டிக்கு தொட்டி போட்டு கொடுக்கணும், தொட்டி இருக்கிற வண்டிக்கு கண்டெய்னர் போட்டு கொடுக்கணும். எப்படி கேட்டாலும் எல்லாமே இங்கே பண்ணி எல்லாமே நமக்கு வெளியே போய் பண்ணா எப்படி அதிகமா காசு கேட்பாங்க, இங்கே பண்ணா இதை கம்மியா நம்ம அது வந்து சின்ன ஒர்க்குக்கெல்லாம் அமௌண்ட்டே கொடுக்க தேவையில்லை. சின்ன ஒர்க்குக்கு அமௌண்ட்டே தர தேவையில்லை. சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாமே நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி வண்டிக்கு எந்த வண்டி எடுத்தாலும் சரி நம்ம கிட்ட ஜெனரல் செக்அப் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே நானே செஞ்சு, உங்களோட ஒர்க் பாத்தீங்கன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் பண்ணீங்கன்னா போதும். வண்டி எடுத்துட்டு போய் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் இவ்வளவு பண்ணீங்கன்னா போதும். மீதி எல்லாமே நானே செஞ்சு கொடுத்துருவேன். நீங்க எடுத்துட்டு போய் வண்டி எடுக்கிறீங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க வாடகை ஓட்டுறீங்க, அவ்வளவுதான் உங்களோட. இந்த வண்டி என்ன பிரைஸ்ங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3,10,000 ரூபாய். 3,10,000 எவ்வளவு நான் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும்? இந்த வண்டிக்கு ஒரு 30,000 ரூபாய் கைப்பணம் போட்டீங்கன்னா, வெறும் 30,000 ரூபாய் கட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் வண்டி உங்களுக்கு. சரி லேட்டஸ்ட் உங்களுக்கு வண்டியில உங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது, வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, ஒரிஜினாலிட்டியாவே இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க. சரி, எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது அவர்கிட்ட ஒரு வண்டி வச்சிருக்காருங்க, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஓகே திருச்சியில அவர்கிட்ட ஒரு ஆட்டோ இருக்குது, ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு, தாராளமா எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஏதோ ஒரு வண்டி இருக்கு, எனக்கு வேற வண்டி வேணும், எடுத்து கொடுப்பீங்களா? தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வண்டியிலனால வேற எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் ஸ்ட்ரைட்டா சியோன் ஆட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும், வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாம் 407 அது மாதிரி எல்லாம் கிடைக்குங்களா? நம்ம பெரிய வண்டி அவ்வளவு பண்றது இல்ல, சின்ன வண்டி எல்லா வண்டி இருக்கு. டாடா ஏசி பிக்கப், தோஸ்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வீலர் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் டீ போர்ட்ல கார் சேல் பண்றேன், அது தனியா இருக்கு, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்க, உங்களுக்கு வந்து அதிகமா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு ஏதாவது வேணும், சின்ன வண்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறது இங்க அவைலபிளா இருக்கு. இல்ல சார் எனக்கு வேற வண்டி வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க, என்கொயரி பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று சார், நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சார், லோன் அவைலபிள் இருக்குங்க, உங்களுக்கு சிபில் இருக்கு அப்படின்னா லோன் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சிபில் செக் பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணோடனே லோன் எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேலம் ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் எங்களுக்கு வந்து டாடா ஏசி வேணும், பொலிரோ மேக்ஸ் வேணும், பொலிரோவில் வேறு ஏதாவது பிக்கப் டைப் வேணும், இல்லை எனக்கு வந்து 3 சக்கர வாகனம் வேணும், அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய வாகனங்கள் இருக்குது. இப்போ நம்ம காட்டுறது மட்டும் வாகனங்கள் கிடையாது. நீங்கள் அப்படியே பாருங்கள் எத்தனை வண்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், இது அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே வாகனங்கள் தான். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் வெளியிலன்னு தனியாக இங்கே வந்து குடோன் மாதிரி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல வந்து தனியாக வண்டி நிற்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாகனங்கள் வேணும் அப்படின்னா சியோன் ஆட்டோ கன்சல்டிங் சேலமில் தான் நம்மளோட பிரான்ச் இருக்குது. ஸோ இது வந்து 2-3 பிரான்ச் இருக்குது அவங்ககிட்டே. ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். கமர்ஷியல் வெஹிக்கிள், அது மட்டும் இல்லாமல் டீ போர்டு வெஹிக்கிள்லேருந்து நிறைய வண்டிகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆட்டோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சார் இதோட டீட்டெயில்ஸ் அப்படியே சொல்லுங்கள். இப்போ இது மாடல் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி. ஓகேங்க. 2020 மாடல் வண்டி. 2020
2020 மாடல் வண்டி. எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்ல இருக்குது. வண்டிக்கு நீங்க எந்த செலவும் பண்ண தேவையில்ல. தொட்டி சைடு ஆங்கிள் பாத்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள், தொட்டி உட்பட எல்லாமே புதுசாவே எல்லாமே போட்டிருக்கு. அதே மாதிரி இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க எடுத்து ஜெனரல் செக்அப்ல இருந்து எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். கையில ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு, எனக்கு ஒரு வண்டி எடுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்தீங்கன்னா வண்டி எடுத்து வெறும் 10,000 ரூபாய் முன் பணம் கட்டினா 10,000 ரூபாய் கட்டிங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு. சரி சார், இந்த வண்டியோட பிரைஸ் என்னங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4,30,000 ரூபாய் வரும். 30,000 வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,30,000 ரூபாய் வரும். இது வந்து பிக்ஸட் பிரைஸ் எல்லாம் கிடையாது, இது நெகோஷியபிள் பிரைஸ். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி லோன் பண்ணி கொடுத்து வண்டி எடுத்துக்கலாம். 10,000 ரூபாய் முன் பணம் கட்டி வண்டி எடுத்துட்டு போய், இல்ல எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் வேற வண்டி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்கேயுமே கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் போட்டுக்கலாம், வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியில உங்களுக்கு எந்த ஆல்ட்ரேஷன் வேணாலும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஃப்ரீயாவே பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம வண்டி நீங்க வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்க அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சிவில் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க லோன் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இதுல வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம சார் எனக்கு வந்து இந்த வண்டி இந்த மாடல் ஆனா கொஞ்சம் வேற கிலோமீட்டர் வேற இயர் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் அவைலபிள் இருக்குங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கூட போதும், அசால்ட்டாக ரெடி பண்ணிடுவாங்க. இல்லை சார் எனக்கு ஒரு ஃபோன் கால் தான், எனக்கு 1 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டு சொல்லணும், 1 மணி நேரத்தில் எங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் அதிகம். ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அதுவும் தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு எங்கே வண்டி வேணும் அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்க சார், இந்த வண்டி பார்த்தாச்சு. இது மாதிரி நிறைய வண்டிகள் இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து டாடா ஏசி கோல்டு எனக்கு ஒரு எத்தனை வண்டி கிடைக்கும்? டாடா ஏசி கோல்டில் இப்போ என்கிட்ட ஸ்டாக் மட்டுமே ஒரு 25 வண்டி இருக்கு. ஸ்டாக் மட்டுமே 25. ஸ்டாக் முடிஞ்சாலும் உங்களால கொண்டு வர முடியும். ரெகுலரா நமக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும். நீங்க இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா திருப்பி வண்டி வந்துகிட்டே இருக்கும், ஒர்க் ஷாப்ல வேலை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம அதனாலதான் ஓனாவே ஒர்க் ஷாப் வச்சிருக்கு. நம்ம வெளியில போய் எங்கேயும் விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. வண்டி வருதா டக்குன்னு வேலை முடிச்சு கொண்டு வந்து ரொட்டேஷன்லயே இருக்கும் வண்டிங்கெல்லாம் நம்ம கிட்ட. சரிங்க, இப்போ இந்த வண்டி பார்த்தாச்சு, அடுத்த வண்டி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு 2018 மாடல் வண்டி. 2018 உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. உங்களுக்கு வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு லைன் ஓட்டலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். வண்டியில இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும். நீங்க வண்டிக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கூட லோன் தருவாங்க. ஓ, 0 டவுன் பேமெண்ட்லயே வண்டி. என்கிட்ட கையில கொஞ்சம் தான் காசு இருக்கு, எனக்கு வண்டி வேணும் அப்படின்னா நீங்க வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஐ வண்டியில சென்சாரே வராது. வராத வண்டி உங்களுக்கு நீ கையில ஒரு பணமே போடாம வண்டி உங்களுக்கு பார்த்துட்டு பிடிக்குதுன்னா எடுத்துக்கலாம். ஓ, இப்போ சார் ஒரு 1000 ரூபா தான் சார் என்கிட்ட இருக்கு, நீங்க அந்த 1000 ரூபாய் வச்சிருங்க சார், வண்டி எடுத்துட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள சிலை ஏதாவது சாமி செலவு என்ன கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு கூட நீங்க இந்த வண்டியை 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போகலாம். இதுல ஏதாவது சின்ன ஆல்ட்ரேஷன் சார் எனக்கு உள்ள அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணோம், அந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த இடம் மாத்தணும், ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க, பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் சார் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே கையில இல்ல, எக்ஸ்சேஞ்ச் என்கிட்ட ஒரு பழைய வண்டி ஒன்று இருக்குது, அதை மாத்திட்டு பண்றீங்களா? தாராளமா எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி என்ன இப்படிலாம் அவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, வண்டி நல்லா இருக்குமா அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வாங்க, வண்டி ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வாங்க, பார்க்கட்டும், இன்ஜின் பாருங்க, ஆயில் செக்அப் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க, டயர் பக்கா கண்டிஷனில் இருக்கான்னு பாருங்க. டயர் இந்த வண்டி கிட்டத்தட்ட பாருங்க, பல்லு என்ன போகலைங்க, அந்த டயரோட பல்லு உட்பட அப்படியே இருக்குது. அப்படி எங்களுக்கு டயர் ஏதாவது இருந்தாலும் நீங்க மாத்தி கொடுத்துருங்க. அது என்ன நீங்க உங்களுக்கு கரெக்ஷன் வேணும்னாலும் வண்டிக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வண்டி எடுக்கிறது நீங்க ஜெனரல் செக்அப் நீங்க ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடு வேணும், நான் ஷோரூம்ல தான் போய் விடுவேன்னா தாராளமா கொண்டு போய் ஷோரூம்ல செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி யாரும் அவ்வளோ கேரண்டியா சொல்ல மாட்டாங்க. சார் இந்த மாதிரி வண்டி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுங்க சார். நிறைய நாளைக்கு நம்ம டிரைவராகவே இருக்கணும் அவசியம் இல்லை, நாமளும் என்னைக்காவது ஓனர் ஆகணும்ல. ஸோ கவலைப்படாம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கீழே நம்பர் இருக்கு, சேலம் ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங், கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. சார் இதோட பிரைஸ் என்ன? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3,75,000 ரூபாய். 3,75,000. அதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, இது நெகோஷியபிள் பிரைஸ். வண்டி பிடிச்சிருக்குன்னா பாருங்க, இன்னும் பெஸ்ட் பிரைஸ்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். பெஸ்ட் பிரைஸும் பண்ணிக்கலாம், 0 டவுன் பேமெண்ட். 0 டவுன் பேமெண்ட். சரிங்க, அடுத்த வண்டி பார்க்கலாம். சேலம் ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங்ல இருக்கும். ஸோ அடுத்ததா ஒரு வண்டி பார்க்க போறோம். சார் இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2019 மாடல் வண்டி. வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாரே வராது வண்டியில. வண்டி தெள்ள தெளிவா இருக்கும். வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. உள்ள சீட் கவர்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கு. அதே மாதிரி டயர் பாத்தீங்கன்னா 2 டயர் புது டயர் போட்டிருக்கு. புதுசு? ஆமா புதுசு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். நீங்க வண்டி எடுக்கிறீங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஜெனரல் செக்அப்பும் நான் பண்ணி கொடுத்துறேன். நீங்க எடுத்துட்டு போய் லோனை போட்டு நீங்க வண்டி ஓட்டலாம். சரிங்க சார், எல்லாமே வந்து இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் ஒரு தொழிலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அடிச்சு ஓட்டி இருப்பாங்க, இப்படி விற்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஆள் வந்து வண்டி வாங்க வராங்க, சார் எனக்கு இந்த வண்டி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நான் மெக்கானிக் கூட்டணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, நீங்க சொல்றதை நம்பி தான் நான் வந்து வாங்குறேன், என்ன மைண்ட்ல வாங்கலாம், என்ன நம்பிக்கை எனக்கு? இந்த வண்டிக்கு என்னென்ன பார்க்கணும், எதை பார்த்தா எப்படி வண்டியை பார்த்து வண்டி எடுக்கணும்ங்கிறத சொல்லி தான் நான் வண்டியை கஸ்டமர் சேல் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு
ஒரு 4 விஷயம் தாங்க. வண்டி கிலோமீட்டர் கம்மியா ஓடி இருக்கணும், அதை நீங்க பார்த்து கொடுத்துருவீங்களா? அது எல்லாமே கரெக்டா இருக்கும். நானே உங்களுக்கு என்கிட்ட வண்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட வண்டி எடுத்தா நீங்க என்னென்ன பார்க்கணும், வேற இடத்துல போய் வண்டி எடுத்தா வேற இடத்துல என்னென்ன பார்க்கணுங்கிறத முதற்கொண்டு சொல்லி தான் என் வண்டியே காட்டுறேன். அப்ப வண்டி குவாலிட்டியான வண்டி இருக்கனால தான் நான் இதை காட்டியே உங்களுக்கு பண்றேன். சரிங்க சார். எனக்கு இந்த வண்டியில எனக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எனக்கு பிடிக்கல, என்ன பண்றீங்க? நீங்க எதை கேட்டாலும் செஞ்சு கொடுத்து ஃப்ரீயாவே செஞ்சு கொடுத்துடலாம். சரிங்க. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி? நீங்க லோன் ஃபெசிலிட்டி ஒரு 30,000 ரூபாய் கை பணம் தான் போதும். வெறும் 30,000 தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4,20,000 ரூபாய். 4,20,000 ரூபாய். 19 மாடலு, உங்களுக்கு சென்சாரே வராத வண்டி, வெறும் 4,20,000 ரூபாய். சரி, இது நெகோஷியேட் பண்ணலாமா? தாராளமா பண்ணி கொடுக்கலாம். நீங்க உங்க பேரை சொன்னாவே உங்களுக்கு கஸ்டமர், வண்டி வாங்குற கஸ்டமருக்கு ஆஃபர். சரிங்க. நம்மளோட சேனலோட பேஜ் சொல்லுங்க, உலகம் சுற்று வாலிபன் அப்படிங்கிற பேஜ் சொல்லிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். சரி, சொல்லிட்டீங்க, அதே மாதிரி தாராளமா பண்ணி கொடுத்துடலாம். நீங்க உங்க சைட்ல இருந்து வர கஸ்டமர்கிட்ட நீங்களே ரெஃபர் பண்ணிக்கலாம். என் கஸ்டமருக்கு என்னென்ன பண்ணி கொடுத்தீங்கன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரிங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிக்குமே முன்னாடியே சொல்லிடுறோம், சிபில் இருக்குனுங்க. நிறைய பேர் வந்து சரி என்கிட்ட நிறைய இடத்துல நான் லோன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து லோன் கிடைக்கல, எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கும், நீங்க ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்காதீங்க. சிபில் இருக்கணும். ஓரளவு சிபில் இருந்தால் தான் லோனு கொடுப்பாங்க. பேங்க் லோனும் வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை ஃபினான்ஷியல் லோனும் வாங்கி கொடுக்குறாங்க, இவங்க லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சிபில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் நாமளும் டிரைவராகவே இருக்குது, நாமளும் ஓனர் ஆகலாம். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து சேலம் ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங்கில் நம்ம வண்டியெல்லாம் பார்த்துருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 டெலிவரி கொடுத்துட்றாங்க. சார் தான் வந்து இப்போ வந்து வண்டி வாங்கியிருக்காரு. சார், இந்த வண்டி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, எத்தனை நாளாக வண்டி பார்த்துருந்தீங்க, வந்தோடனே பிடிச்சிருந்ததுங்களா? ஒரே நாள் தான் சார் வந்தேன். வண்டியை பார்த்தேன், மனசுக்கு பிடிச்சிருந்தது, அட்வான்ஸை பே பண்ணேன், இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓ சரிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்ற சொல்லியிருந்தீங்களா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்களா? எல்லாமே ஒரு சின்ன வேலை மட்டும் இருந்தது, அதை கொஞ்சம் செய்ய சொல்லியிருந்தேன், செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், இப்போ டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கா? அமௌண்ட் சாட்டிஸ்ஃபையாக இருக்கா? ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தாங்களா? எல்லாமே ஓகே, எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வண்டியா சார்? இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒரு 4-5 வண்டி வச்சுருக்கோம். ஆமாம், இதுக்கு மேலே வண்டி எடுத்தால் இங்கே எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக. சரிங்க. பாருங்க, 4-5 வண்டிக்கு பக்கமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவருக்கே வந்து இந்த இடத்துல தான் வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வாகனங்கள் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங் சேலமில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய டெலிவரிஸ் இருக்குது. அடுத்தடுத்த வண்டிகள் பார்க்கலாம். நல்லா ஓட்டணும்னா நல்ல வண்டி, இன்னும் நிறையா வண்டி வாங்கணும். எத்தனை வண்டி வாங்கினாலும் நம்ம ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங் வந்து வண்டி வாங்கிக்கோ. சேலம் ஷியோன் ஆட்டோ கன்சல்டிங்ல இருக்கோம். ஸோ அடுத்த வண்டி வந்து பார்க்குறோம். சார், இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எப்படி சொல்லுவீங்க? இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2021 கோல்டு, டாடா ஏசி கோல்டு சிஎக்ஸ் டைப் வண்டி. வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு சைடு ஆங்கிள் எல்லாமே நீட்டா இருக்கும். டயர் எல்லா டயருமே பாத்தீங்கன்னா ஒரு 2 டயர் புதுசு, 2 டயர் பாத்தீங்கன்னா ஒரு 85% இருக்கும். உள்ள சீட் கவர் புதுசாவே போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வண்டிக்கு என்னன்னா ஃபுல்லாவே லோன் தருவாங்க. ஃபுல் லோன் கொடுத்துக்கலாம், ஜீரோ டவுன் பேமெண்ட்டுக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகே. இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பண்ணி நீங்க எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வண்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நடுவில் ஒரு மாசம் 2 மாசம் ஓட்டும் போது எனக்கு சின்ன சின்ன எரர் தெரியுது சார். நான் வாங்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சின்ன சின்ன எரர் தெரியுது. வந்து கேட்டா எனக்கு சரி பண்ணி கொடுப்பாங்களா? என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ நான் கொடுக்கும் போதே உங்களுக்கு ஜெனரல் செக்அப் எல்லாமே பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னொரு சாட்டிஸ்ஃபைடு வேணும்னா நீங்க ஷோரூம்ல விட்டு கூட நம்ம வண்டி, நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் சரி நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுக்குறேன். நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா எந்த செலவுமே வண்டியே வைக்காது, செலவே வைக்காது. என்னன்னா நீங்க ஆயில் தண்ணி எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணிட்டு வண்டி ஓட்டுனீங்கன்னா வண்டி எந்த செலவுமே வைக்காது. ஏன்னா நான் கொடுக்கறது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி. லேட்டஸ்ட் வண்டிங்கும் போது எந்த இதுமே உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போய் எந்த செலவும் பண்ண தேவையில்ல. கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா எந்த வண்டி எந்த செலவும் வைக்காது. சரிங்க. இந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம். தாராளமா பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜீரோ டவுன் பேமெண்ட் இந்த வண்டி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ கட்டாயம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாடல் ஓகே சார், ஆனால் எனக்கு வேற இயரில் வேணும், வேற கிலோமீட்டர்ஸ் கம்மியாக வேணும், இதை விட எனக்கு வேற ஊர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் ஓகே அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரு 100% வந்து எல்லாமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். அதனால் நீங்கள் பயந்துட்டு எத்தனை ஓனராக இருக்கும், எத்தனை பேர் ஓட்டிருப்பாங்க, அதெல்லாம் பயந்துக்கவே தேவையில்லை. உங்களுக்கே தெரியுமே, நீங்கள் தொழில் செய்கிற வண்டி வேற யார்ட்டே கொடுப்பீங்களா? உங்கள் கைப்பட தான் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பயன்படுத்தின வண்டிகள் மட்டும் தான் இங்கே தேர்ந்தெடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்க் அண்ட் சேல்லாம் கிடையாது, எல்லாம் இங்கே கைப்பட காசு போட்டு வாங்கி சேல் பண்ணுறது. ஸோ எவ்வளோ பக்காவான வண்டியாக இருந்தால் வாங்குவாங்க.
வாங்கி சேல் பண்ணுறதுனால அப்படியே வாங்கி எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வண்டி கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ இந்த மாதிரி 3 சக்கர வாகனமோ இந்த மாதிரி டாடா ஏசிலாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாமளும் முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக பயன்படும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயன்படல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,30,000 ரூபா. 3,30,000. 3,30,000. ஜீரோ டவுன் பேமெண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட். எக்ஸ்சேஞ்சும் அவைலபிள். எதை வேணாலும் கெட்டால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் மாதிரி வேணும், இல்லை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி. நிறைய பேர் கண்டெய்னர்னா என்னன்னு தெரியல அப்படின்னு ஏதாவது என்னப்பா கண்டெய்னர், டாடா ஏசி என்ன கண்டெய்னர், சின்ன சின்னவங்களுக்கு தெரியாது, தொழில் நிறைய பண்ணுறவங்களுக்கு தெரியும். பாருங்க அங்கே பாருங்க கண்டெய்னர். ஸோ இது ஒர்க் ஷாப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுதான் கண்டெய்னர். இந்த மாதிரி கண்டெய்னர் வேணாலும் இந்த மாதிரி வண்டியில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை காட்டுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக தான் இருக்குது. பார்க் அண்ட் சேல்லாம் கிடையாது, வண்டி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கஸ்டமர் சேலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதானே சார்? அவ்வளோதான். சரிங்க, அடுத்த வண்டி பார்க்கலாங்களா? பார்க்கலாம்.